வெல்கம் டு த கண்ட்ரோல் ஃபோன் பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக பார்ட் 2 நம்ம ஒரு ரீகேப் போடலான்னு இருக்கோம். சரி வாங்க அந்த ரீகேப்பை பார்த்துடலாம். போன பஸ்ஸில் எங்கேருந்து முடித்தோம், அதான் அவங்க அப்பா அம்மா ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அவள் சைக்கிள் ஓட்டலாம் தனியாக இருந்து ஸ்கூலுக்கு வந்தா. அதுக்கப்புறம் போகிறவள்ள ஒரு ஆப்பிளில் ஒரு பொண்ணு திருறதை பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணு இருக்கவங்க எல்லாருமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல முடியே ஒன்று இந்த பொண்ணும் சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் சேர்ந்துடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறா. இதுலேருந்து வாங்க நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். என்ன ஆகுது, இந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, அக்கா அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த உலகத்தை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே அவள் சபதம் எடுக்கிறா. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க 2 பேர் நைட்டு தூங்கி மார்னிங் எழுந்துக்கிறாங்க. அதுக்கு மறுநாள் காலையில் இப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது. சரின்னு சொல்லிட்டு அவளும் சரி நமக்கு இதை ஃபோன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் அவளுக்குன்னு ஒரு தனி ஃபோன் இல்லைன்றால அவளே அவங்க வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறா. ஆனால் எங்கள் ஃபோனே இல்லை. அப்புறம் ரேக்கில் இருக்குது ஒரு கபோர்டு, அதை திறந்து பார்க்குறா. அங்கே ஒரு பழைய ஒரு பட்டன் ஃபோன் இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் குகைக்குள்ளே அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட இந்த வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த பொண்ணும் சரின்னு சொல்ல இந்த சைடு அந்த ஹீரோயின் அந்த பழைய ஃபோனை எடுத்து பார்த்துட்டு நல்ல வேலை இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனுக்கு போகிறா. கால் ஆப்ஷனில் அவள் யார் யார் நம்பர் இருக்குன்னு பார்க்குறான். அப்போனா அவள் பாட்டி நம்பரை யோசிக்கிறான். அவங்க பாட்டி அவங்களோட ஊரில் இருப்பாங்க. சரி நம்ம பாட்டிக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணுறான். ஏன்னா அவங்க பாட்டி அவ்வளோவா அந்த ஃபோனை அடிக்ட் ஆகலை, அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லி அடிக்ட் ஆகிருக்க மாட்டாங்க இந்த ஆப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்க பாட்டிக்கு கால் பண்ணுறான். அவங்க பாட்டியை அட்டன் பண்ணிவிட்டு நல்ல வேலைம்மா நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், கால் பண்ணால் அவங்க அப்பா அம்மாவுக்கு லைனே போகல, உடனே வாமா பாட்டி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க பாட்டி என்ன பிரச்சனைன்னு கேட்க இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் அவங்க ஆன்சரே பண்ண மாட்டேறேன், இன்னமும் ஒரு ஆப்பில் உங்களால் கண்ட்ரோல் பண்ணுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி, நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வாங்க, நான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். உடனே உங்கள் பாட்டி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இவனுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு. உடனே அந்த பாட்டியும் பஸ்ஸு டிரைவர்கிட்ட போப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் பஸ்ஸில் டிரைவர் மட்டும்தான் ஓட்டுறாரு தவிர அவன் சுற்றி யார் ஒருத்தர் கூட அந்த பஸ்ஸில் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஃபோன் ஆப்பு கைட்டாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த முகத்தை மறைச்சிட்டு இருக்கு பொண்ணு யார், இப்போ அடுத்தடுத்து என்னென்னலாம் திருப்பங்க நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்